Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நெல்லை அடுத்த உடையார்பட்டியில் செயல்பட்டு வந்த ஆட்டோ எல்பிஜி கேஸ் பங்க் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், நெல்லையில் இப்போ எல்பிஜி கேஸ் பங்க் மூடி இருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் இதனால சிரமம் அடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே மொத்தம் எத்தனை இந்த எல்பிஜி கேஸ் பங்க் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு? இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் சொல்வது என்ன? முழு விவரங்கள். அதாவது அந்த போர் பதட்டம் காரணமாக அந்த எரிபொருள் தட்டுப்பாடானது நிலவி வருகிறது. எரிபொருள் கிடைப்பதில் சிரமம் இருந்து வரக்கூடிய சூழல்ல அந்த கேஸ் சிலிண்டர்கள் பிரச்சனை இருந்து வந்த நிலையில தற்போது இந்த ஆட்டோ எல்பிஜி பங்குகளும் மூடப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை 4 இடங்கள்ல அந்த எல்பிஜி பங்கானது செயல்பட்டு வருகிறது. அந்த எல்பிஜி பங்க்ல தற்போது 2 இடங்கள்ல முழுவதுமே அந்த கேஸ் தீர்ந்து போன நிலையில தற்போது இந்த 2 இடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதி உள்ள 2 இடங்களிலும் குறைவான அளவிலேயே அந்த கேஸ் கையிருப்பு இருப்பதால அந்த இருப்புக்கு இருக்கக்கூடிய அந்த இருப்பை வைத்து தற்போது அந்த பங்குகள் இயங்கி வருகிறது. அதுவும் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் தீர்ந்துவிடும் என அந்த பங்கு நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால தற்போது இந்த கேஸ் பல்கின் எண்ணிக்கை 4 இருந்த இடத்துல தற்போது 2 மட்டுமே செயல்பட்டு வருகிறது. அதுவும் குறைவான எண்ணிக்கையிலேயே அந்த கேஸோட அளவோடு செயல்பட்டு வருவதால வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த ஆட்டோ அதே போல கார் உள்ளிட்டவைகள்ல இந்த ஆட்டோ எல்பிஜி பயன்படுத்தி இயக்கக்கூடிய அந்த வாகனங்கள் தற்போது மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த பெட்ரோல் இல்லாமல் இயங்கக்கூடிய அந்த வாகனங்கள் அனைத்துமே தற்போது இயங்க முடியாத ஒரு சூழல்ல தான் தற்போது இருந்து வருகிறது. நெல்லூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து வருகை தரக்கூடிய இந்த எரிபொருள் என்பதால தற்போது அந்த எரிபொருள் முழுவதுமே வராமல் இருப்பதன் காரணமாக இந்த எல்பிஜி பல்குகள் மூடப்பட்டிருப்பதாகவும் உரிமையாளர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலிருந்தும் மீதி உள்ள சிலிண்டர்களுக்கான அந்த எரிபொருளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தனியாருக்கு கொடுப்பதை தற்போது முழுவதுமாக நிறுத்தி வைத்திருப்பதால் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாமலேயே இருப்பதாகவும் உரிமையாளர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். அடுத்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.